ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து பூஸ்ட் கேக் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 முட்டையை எடுத்து ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நுரைச்சி வந்ததுக்கப்புறமா எக் ஸ்மெல் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லைன்னா வந்து வேறு எது ஹனி சேர்க்குறீங்க, இல்லைன்னா வந்து எசன்ஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுக்கப்புறம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து சுகர் அப்படியே டேரெக்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஐசிங் சுகர் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா 1/2 கப் எடுத்துக்கோங்க. டேரெக்டாக இந்த மாதிரி சுகர் சேர்க்குறதா இருந்தால் 1/3 கப் எடுத்துக்கோங்க. இதை வந்து 3 பேட்சாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த எக்கோட வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயில் சேர்த்துட்டு எப்போவுமே வந்து பீட் பண்ணிடாதீங்க ஓவராக. ஜஸ்ட்டு ஒரு 2 தடவை மட்டும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துருங்க. இது கூட இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கலாம். 1/2 கப் வந்து மைதா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சீவ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பேட்டலாவில் மிக்ஸ் பண்ணால் கட்டி தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து விஸ்க் வச்சு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அடித்து இது பண்ணிடாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி வந்து மைல்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னடா பூஸ்ட் கேக்குன்னு சொல்லிட்டு பூஸ்ட்டு சேர்க்கலன்னு பார்க்காதீங்க. நம்ம பூஸ்ட்டு இப்போ சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் பால், கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பூஸ்ட்டில் வந்து கிரானுவல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து இந்த பேட்டரோட விஸ்க் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மைல்டாக மெதுவாக பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பேட்டலாக வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து இது பண்ணிவிட்டு ஒரு 6 இன்ச் பேனில் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. நீங்கள் அவனில் வைக்கிறீங்க இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 10 மினிட்ஸ். இப்போ இந்த பேட்டரை சேர்த்துட்டு 3 தடவை வந்து மைல்டாக டேப் பண்ணிங்கன்னா அதோட ஏர் பபுள்ஸ் ரிமூவ் ஆயிரும். நீங்கள் அவனில் வைக்கிறீங்கன்னா 180 டிகிரியில் 20 to 25 மினிட்ஸில் வந்து ரெடி ஆயிரும். அதே குக்கரில் வைக்கிறனாலும் சேம் டைம் தான். நீங்கள் வந்து ஒரு டூத்பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்துடும். நான் இன்றைக்கி வந்து மறந்த மாதிரி டோஸ்ட் மோட்லேயே வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் மேலே வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் பர்ஃபெக்டாக வந்து பேக் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை கம்ப்ளீட்டாக வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுட்டு உங்களுக்கு வந்து டிமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். இது ஏற்கனவே சைடெல்லாம் அதே விட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு நைஃப் வச்சு இது பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு அன்மோல்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேக் வந்து ரொம்பவுமே சாஃப்டாக ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஏற்கனவே வந்து கேக் வந்து லேயராக எப்படி கட் பண்ணுங்கிற வீடியோவில் இதை கட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதிலே நல்லா பார்த்துருப்பீங்க. நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. இந்த கேக் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பூஸ்ட் இல்லைன்னா போன்விட்டா இல்லைன்னா மைலோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து 1/2 kgக்கு உண்டான அளவு. 1 kg வேணுன்னா நம்ம ஏற்கனவே பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். 1/2 kg to 2 kg வரைக்கும் அந்த வீடியோவை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு வந்து அதில் இருக்குது, எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறத. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃப்ராஸ்டிங் வந்து நான் வந்து சிம்பிள் ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 1/2 கப் மட்டும் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்ல கூலிங்காக இருக்கணும் விப்பிங் க்ரீம். அந்த கப்பில் பார்த்திங்கனாவே தெரியும் சில்னஸ்ஸு. நல்லா சில்லுன்னு இருக்க மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து எப்படி பீட் பண்ணணும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பூஸ்ட் கேக்குங்காட்டி பூஸ்ட் ஃப்ராஸ்டிங் தான் பண்ண போகிறேன். அதனால் வந்து சாஃப்ட் பீக் வந்ததையும் நம்ம வந்து பூஸ்ட் வந்து சேர்த்தலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்க்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் எது சேர்க்கறனாலும் சேர்க்கணும். ஐசிங் சுகர் சேர்க்குறீங்கனாலும் 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி சேர்க்கல, கிட்ஸுகளுக்கு கொடுக்குறங்காட்டி இந்த ஸ்வீட்னஸே போதும்னு சொல்லிவிட்டு நீங்கள் சப்போஸ் வேணால் சேர்த்துக்கோங்க. ஒரு எசன்ஸ் சேர்க்குறீங்க இல்லை ஒரு கலர் சேர்க்குறீங்கனாலும் இந்த சாஃப்ட் பீக் வந்ததையே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நீங்கள் அடித்து எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் சிம்பிள் ஃப்ராஸ்டிங் செய்ய போகிறேன். இதோட பேர் வந்து சிம்பிள் ஃப்ராஸ்டிங் கிடையாது. நான் சிம்பிளாக பண்ணுறங்காட்டி உங்களுக்கு சொல்கிறேன். கம்ப்ளீட் ஃப்ராஸ்டிங் பண்ண கிடையாது. கம்ப்ளீட் ஃப்ராஸ்டிங் வேணும்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 1 கப்பாவது விப்பிங் க்ரீம் எடுக்கணும். இன்றைக்கி இவ்வளோ தான். ஜஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி வச்சுட்டு நடுவில் வந்து சாக்லேட் சிரப் வந்து சேர்த்துற போகிறேன். மேலே ஒரு லேயர் வச்சுட்டு அதுலேயும் அதே போல் தான் செய்ய போகிறேன்.
மேலே வந்து கொஞ்சம் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுற போகிறேன். இந்த டைப் ஆஃப் அதாவது இந்த டைப்பில் இந்த மெத்தட் ஆஃப் ஃப்ராஸ்டிங் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹோம் பேக்கர் ஆகணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து நான் கவர் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கேன். நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்கு பேக்கிங் கிளாஸ் வேணுன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.